தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/1/2025 வெள்ளிக்கிழமை. அவிட்ட நட்சத்திரம் காலை 7:34 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய நிறைவு நாள். 2 தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த பெயர் மாற்றத்தை பற்றியும், நியூமராலஜி இன்றைக்கு பிரபலமாக கொண்டு வருகிறது, ஒரு எழுத்து மாறுபாட்டினால் எப்படியெல்லாம் வாழ்க்கை பாதை மாறுகிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அதாவது பிறவி எண்ணு ஒன்று, உடலெண் உயிரெண்ணு ஒன்று இருக்குது. ஒருத்தருடைய பிறந்த தேதி ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, 17/9/1950 வச்சுங்க. 17ங்கிறது 8. இந்த 8ங்கிறது அவருக்கு உயிரி எண். கூட்டுத்தொகை 1 7 8, 9 17, 10 27, 5 32, 5ங்கிறது கூட்டுத்தொகை, மொத்த கூட்டுத்தொகை. அது உடல் எண். இது உயிர் எண், அது உடல் எண். இந்த உயிரெண்ணுக்கு உடல் எண் சிலருக்கு 4க்கு 7 இருந்தால் பாதகமாகும், 8க்கு 1 இருந்தால் பாதகமாகும், 8க்கு 3 இருந்தால் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனுக்கு 1.5 பங்கு பலம் வருமா. கூட்டுத்தொகை 3 பிறந்த தேதி 8 வருதுன்னு வச்சுங்க. 8 17 26 பிறந்தவங்க 8ல் பாதி 4ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 8ன்னு எழுதுங்க, நடுவில் ஒரு கோடு போடுங்க, ஒரு பக்கம் 3ன்னு வரும். 2 பூஜ்ஜியங்கள் சேர்ந்தது ஒரு 8, நடுவில் ஒரு கோடு போட்டால் 3 வரும். ஆக பிறந்த தேதி 8, கூட்டுத்தொகை 3, அல்லது பிறந்த தேதி 3, கூட்டுத்தொகை 8ன்னு வந்தால் ராமாயணத்தில் வாலிக்கு இருந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு 1.5 பங்கு பலம் வரும். அவர் எந்த நம்பரில் பேர் வச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த எண்கணிதம் எடுத்துரைக்குது. பொதுவாக 1ங்கிறது சூரியன், 2ங்கிறது சந்திரன், 3ங்கிறது குரு, 4ங்கிறது ராகு, 5ங்கிறது புதன், 6ங்கிறது சுக்கிரன், 7ங்கிறது கேது, 8ங்கிறது சனி, 9ங்கிறது செவ்வாய். இந்த கிரகங்களுக்கு உள்ள எண். சூரியன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா 1 எண் ஆதிக்கத்தில் பயிர் வச்சுக்கலாம். சந்திரன் நல்லா இருந்தால் 2 எண் ஆதிக்கத்தில் அவங்க வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய நாட்களை உபயோகப்படுத்திக்கலாம். குரு நல்லா இருந்தால் 3 12 21 30 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் இந்த நியூமராலஜி பார்க்குற போது 9 என்ற எண் வராது. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5, எஃப்க்கு 8, அதுக்கப்புறம் ஜிக்கு 3, ஹெச்சுக்கு 5, ஹெச் ஐஜேகே, ஐக்கு 1, ஜேக்கு 1, கேக்கு 2, ஐஜேகே, எல்எம்என், எல்லுக்கு 3, எம்முக்கு 4, எண்ணுக்கு 5, இப்படி இருக்குது, மாற்றி மாற்றி வரும். அதில் ஒரு இடத்துல கூட இந்த 9ங்கிறது வராது. அது என்ன காரணம்னு தெரியலை. அந்த காலத்தில் ஸ்ரீரோவனுடைய இதிலேருந்து எண்கணிதத்தில் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ எடுத்து போடுகிற பொழுது கலான்னு ஒரு பிள்ளைக்கு பேர் இருந்துச்சு அப்படின்னா KALN வைக்கிற போது மொத்த கூட்டுத்தொகை 7 வருது. கேது ஆதிக்கம்னு சொன்னேன். இந்த பிறவி எண் உடல் எண்ணுக்கும் உயிரெண்ணுக்கும் பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 31 4 என்ற ராகுவனுடைய ஆதிக்கத்தில் குழந்தை பிறந்திருக்கு. 3 1 4 1 5 2 7 2 9 5 14, 5 கூட்டுத்தொகை புதனுடைய ஆதிக்கம். இன்றைக்கு புதன் எப்படி இருக்குது அப்படின்னா, புதன் வலிமை இழந்திருக்கு, அஸ்தங்கத்தில் சூரியனோடு சேர்ந்துருக்கு. ஆக இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு 5 எண் ஆதிக்கத்தில் பயிர் வச்சால் அது ஒத்து வராது. சரி, 4ல் வைக்கலாமா? 31ல் பிறந்திருக்கு அப்படின்னா 4ங்கிறது ஒரு பக்கம் பூர்த்தி ஆகாத எண். 4ன்னு எழுதி பாருங்கள், பூர்த்தி ஆகாது. அதுமாதிரி 7ன்னு எழுதுங்க, பூர்த்தி ஆகாது. ஆகையினால அந்த எண்ணில் வச்சுக்கக்கூடாது. அப்போ எதில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு இருக்க கிரக நிலைகளில் பார்த்தா சுக்கிரன் உச்சமாக இருக்குது. அவருடைய அந்த பிறந்த தேதிக்கு 5க்கு 6 நட்பு கிரகம். ஆகையினாலே சுக்கிரன் அதிக்கத்தில் பெயர் வச்சான் என்றால் மிக அருமையான அவருடைய எதிர்காலம் இருக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும். அப்படி பெயரையெல்லாம் நாம் வைக்கின்ற பொழுது உடலெண் உயிரெண்ணை ஆராய்ந்து, எண்கணித அடிப்படையில் வைத்து, அன்றைய கிரக நிலையை ஆராய்ந்து, பிறந்த கிழமையினுடைய அந்த நேரத்தையும் ஆராய்ந்து நாம் வைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில். பொதுவாக 3ஆம் இடம் என்பது வெற்றிகள் ஸ்தானம், சகாயஸ்தானம். சகாயஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்து ஒரு நாள் தொடங்குகின்ற பொழுது எல்லா வழிகளிலும் சகாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் சந்திரபலத்தை பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானத்தில் சந்திரன் 4க்கு அதிபதி 11ல் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே அக்கறைகள் செலுத்தும் நாள். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. தொழிலுக்கு மூலதனம் போட வேண்டுமே, பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்வார்களா என்றெல்லாம் சிந்தித்திருந்தால் அதற்கு உரிய பலன் இன்றைக்கு கிடைக்கும். லாபஸ்தானம் புனிதமடைகின்ற காரணத்தினாலே, வலிமையடைகின்ற காரணத்தினாலே தொழிலிலும் சிறப்பான லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாக தேடி வரலாம். எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு அக்கறை செலுத்தாவிட்டாலும் ஆதாயம் தரும் என்பார்கள். லாபஸ்தானாதிபதி குரு லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்கவும் வழிகாட்டும்.
அதே நேரத்தில் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியிலிருந்து நீங்கள் விலகி தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கொடுக்கப் போகின்றார். 2 செவ்வாய் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, மண் சேர்க்கை ஏற்படுவது அல்லது கட்டிட பணி பாதியில் இருந்ததை மீதியும் தொடர்வது, பதிவு செய்யாமல் இருந்த அந்த பத்திரங்களை பதிவு செய்ய வழிவகுத்து கொடுப்பது, இப்படியெல்லாம் ஒரு நல்ல காரியம் இன்றைக்கு நடைபெறும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சீராகி இதுவரை தொல்லிருந்த நோய்கள் ஓடி ஓடியும். இன்று உங்களுக்கு மிக இனிய நாள், வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே செவ்வாய் 6-11 அதிபதி செவ்வாய். 6ஆம் இடம் ஜீவனஸ்தானம். வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய விதத்திலே நண்பர்கள் உங்களுக்கு இன்று நல்ல காரியம் செய்து கொடுப்பார்கள். ஃபோன் மூலம் கூட பொன்னான தகவல் வரும், புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். 10 ராக இருப்பதனாலே உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு வடிகாலாக இன்று நண்பர்களும் இருப்பார்கள், உறவினர்களும் இருப்பார்கள். அதே நேரத்தில் சனி 9 இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்களுக்கான எடுத்த முயற்சி கைகூடலாம். கடகராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிக்கல்கள் தீர செயல்பாடுகளில் கவனம் தேவை. தேசப்பற்று மிக்கவர்கள் சிலரால் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்திலே உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய். சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் விற்பனையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு சொத்துக்களால் ஏமாற்றங்களை கூட இன்று சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வரலாம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. என்ன இருந்தாலும் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். மேலும் வழிபாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2 இருக்கிறது. எனவே பொருளாதாரங்கள் திருப்தியாக இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். வழியில் செல்லும் பொழுது செல்போன்களை நீங்கள் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதன் மூலமாக சில சிக்கல்கள் வரலாம். யாருக்கேனும் பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் உங்களிடமே திரும்பி வரப்போகின்றது. அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீர்கள். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கூட சிலருக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் நாளாகவே அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூடுதல் லாபம் கிடைத்து குதூகலம் காணுகின்ற நாள். தொழிலிலே கூடுதல் லாபம் கிடைக்கும். நீங்கள் இதுவரை இவ்வளவுதான் வரும், இப்படித்தான் என்றெல்லாம் திட்டமிட்டிருந்தால் அதை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கலாம். குழப்பமானம் இருந்து விடுபடுவீர்கள். குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகளின் எதிர்காலம் என்கிறது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, மனம் போன போக்கிலே சென்று மகிழ்ச்சியை குறைத்துக் கொள்கின்ற நாள். அதை செய்வோமா இதை செய்வோமா என்று அகலக்கால் வைக்கப் போகின்றீர்கள். அதன் விளைவாக சிக்கல்களும் சிரமங்களும் வரும். மிக மிக கவனம் தேவை. நண்பர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் உறவினர்களும் உங்களை விட்டு விலக நேரிடும். அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை நேரத்திலேயே காதணிக்கும் செய்தி வருகின்ற நாள். கடவுள் வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். துற்ற காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகளும் பெண்மொழி பிரச்சனைகள் மாறும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திலே சுக்கிரன் ராகு. சுகஸ்தானத்திலே ராகு இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் சிறிதாக இருந்தாலும் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உண்டு. செவ்வாய் பார்வை இருப்பதனாலே இடம் பூமியாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். கணிசமான லாபம் கைகளில் புரளும். இந்த நாளில் நீங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் தான் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பயணங்கள் பலன் தருவதாகவும் அமையும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு மிக அற்புதமான நேரம். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஏங்கி இருந்தால் அந்த நிலை மாறும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதுவும் கூட கிடைக்கலாம். அரசியல்வாதியாக இருந்தால் திடீரென நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உபயோகித்துக் கொள்வது நல்லது.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனோடு சனி சந்திர யோகம் என்று ஒரு யோகம். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். 2 இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே எதிர்பாராத விதத்தில் பாக்கியில் வசூலாகி கூட பரவசப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, சுக்கிரன் 2 இருக்கிறார். 4க்கு அதிபதி 2 இருக்கின்ற பொழுது தனலாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக வரக்கூடிய நாளில் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. வெள்ளிக்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் தேனான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு அலைபேசி வழியில் அதிகாலையில் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அடகு வைத்த நாய்களை மீட்டு கொண்டு வந்து அணிந்து அழகு பார்க்கும் யோகம் உண்டு. அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி 2 நாட்களாக உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அந்த நிலை இன்று மாறும். மேலதிகாரிகளின் அனுசரிப்பு கிடைக்கும். வேண்டிய சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாள் ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.